சொல்லுங்க. ஐசியூல இருக்கிற சரத்துக்கும் ஜீவா மேடத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு சார். என்ன சொல்றீங்க? ஏற்கனவே அந்த ஆள் பேரை கேட்டாலே ரொம்ப டென்ஷன் ஆனாங்க. இப்ப நேர்ல பார்த்ததும் அப்படியே ஆடி போயிட்டாங்க சார். கையில வச்சிருந்த ஃபைல கூட விட்டுட்டாங்கன்னா பாத்துக்கோங்களே. ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு எதையும் டிசைட் பண்ண முடியாது. கன்ஃபார்ம் பண்ணாம நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லுவேனா சார்? எனக்கு தெரிஞ்ச அந்த சரத்துக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கணும் சார். அவங்க தவிச்ச தவிப்போம், துடிச்சு துடிப்போம் நீங்க நேர்ல பாத்துருக்கணுமே. அது மட்டும் இல்ல சார், அவங்க அப்பாயிண்ட் பண்ண மதனையே அவங்க இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களே. ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கேன். இதுக்கப்புறமும் என்ன நடக்குதுன்னு கவனிச்சுக்கிட்டே இரு. Keep watching, okay? நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் சார். அப்பப்ப நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். முக்கியமான விஷயமா இருந்தா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. அப்புறம் வேற யார்கிட்டயும் இத பத்தி நீ பேச வேண்டாம். ஓகே? ஓகே சார். வணக்கம் சார். போலாம் சார். வாங்க. Excuse me, sir. Yeah, come in. Hello, doctor. Hello, doctor. I'm Dr. Nalini. Oh, yeah, I'm Hi. Madan. Pleased to meet you. நீங்க தான புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற டாக்டர்? ஆமா, நான் தான். நீங்க எங்க ஹாஸ்பிடல்ல புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா நான் இங்க வேலைக்கு சேர்ந்தது சந்தோஷம் தான். சரத் சார் என்னோட ரிலேட்டிவ். அவரை நான் அதிக கேர் எடுத்து பாத்துக்க முடியுங்கிறது எனக்கு அடிஷனலா இருக்கிற ஒரு பொறுப்பு. ஆக்சுவலி அதனால தான் அவரோட கேஸ் ஹிஸ்டரி நான் உங்ககிட்ட கேட்டேன். ஓகே, தாராளமா பாருங்க சார். இது வரைக்கும் நான் தான் அவரை பாத்துக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, இதுக்கப்புறமா நீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன். தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ. நம்ம போய் சரத் சாரை பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே ஓகே, ஷியோர். நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க. ராஜ், ராஜ் இங்க பாருங்க. சரத் சாரை கொண்டு வந்து சேர்த்தப்ப இருந்ததை விட இப்ப ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. சோ நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆக்சுவலா நானும் கூட ரொம்ப பயந்தேன். காலையில கூட அர்ச்சனா போய் பார்த்துட்டு தான் வந்தேன். அவங்க கூட ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. பட் நீங்களாம் வருத்தப்படுற அளவுக்கு அவரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இல்ல. அந்த கட்டத்தெல்லாம் அவர் எப்பவோ தாண்டிட்டாரு. சரத் சாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் சீக்கிரமா கியூர் ஆகி வீட்டுக்கு வந்துருவாரு. தேங்க்யூ. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த நேரம் அண்ணி இங்க இல்ல, இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க தெரியுமா. நான் உடனே அன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். நானும் அர்ச்சனாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரி. ஓகே டாக்டர், நான் என்னோட பேஷண்ட் பார்க்க போறேன். வரேன். சரி, நான் வரேன். ஹலோ, சொல்லுங்க மதன். அர்ச்சனா, நான் பிஎஸ் ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ணிட்டேன். சரத் சாரோட ஃபுல் மெடிக்கல் ஹிஸ்டரி நான் பார்த்துட்டேன். அண்ட் அவரே நான் செக் பண்ணிட்டேன். அவர் கிரிட்டிக்கல் பொசிஷனை தாண்டிட்டாரு. Thank God. இங்க பாருங்க, அவரை கூடிய சீக்கிரமே கியூர் பண்ணி சக்தி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். இது ஒண்ணு போதும் மதன். இத கேட்டதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. சக்திக்காக என்னால எதுவுமே செய்ய முடியலன்னு மன உறுத்தல் இருந்துச்சு. இனிமே அவளை நான் நல்லா பாத்துப்பேன் மதன். எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு மதன். காலையில இருந்து நல்ல நல்ல செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாமே தப்பா நடக்குதே, ஐயோ என்ன ஆச்சுன்னு பயந்துட்டே இருந்தேன். இப்பதான் நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமே நான் நினைச்ச அந்த விஷயத்திலயும் நான் தான் ஜெயிக்க போறேன். எந்த விஷயத்தை நீங்க கையில எடுத்தாலும் நீங்க தான் ஜெயிப்பீங்க அர்ச்சனா. இப்ப நான் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கேன் மதன். ஷரத்தை நல்லா பாத்துக்குங்க. இங்க பாருங்க, அது என்னோட பொறுப்பு. சரி, ஓகே மதன். நான் அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். யா, டேக் கேர். தேங்க்யூ.
என்னாச்சுமா? ஜீவா சொல்லுமா, என்னாச்சு? உன்னை இந்த மாதிரி நிலைமையில நான் பார்த்ததே இல்லையே. என்னாச்சு ஜீவா? யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. இத்தனை வருஷமா நான் அவனை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா பார்த்தா நான் அவனை கொன்னுடுவேன். அந்த ஷரத்தை பார்த்தேன். இந்த கையால தான் அவனை கொலை பண்ணணும்னு நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நானே இந்த கையால அவனை காப்பாத்திட்டு வந்திருக்கேன். நான் இல்லைன்னா இன்னைக்கு அவ செத்து போயிருப்பான். அந்த ஷரத் செத்து போயிருப்பான். ஜீவா ஆனா கொஞ்சம் நானே காப்பாத்திட்டேன். பதட்டப்படாத. கொலை பண்ணி இருக்கணும். நானே அவனை காப்பாத்திருக்கேன் சார். ஏன் சார் விதி இப்படி விளையாடுது? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன திடீர் நீங்க? இல்ல ஒரு டவுட், அதான். எதுவா இருந்தாலும் என்னோட கேபினுக்கு வந்து நீங்க பேசுங்க. இல்ல கொஞ்சம் அர்ஜென்ட், அதான். நான் 5 மினிட்ஸ்ல என் கேபினுக்கு வர, நீங்க போங்க ப்ளீஸ். ஓகே மேடம். இந்த ஹாஸ்பிடல்ல நான் எவ்வளவு நேசிக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா அந்த ஷரத்தை பார்த்த அடுத்த செகண்ட் ஏதோ ஒரு நரகத்துக்குள்ள நிக்கிற மாதிரி இருந்தது சார். பிடிக்கல, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. அவன் என் வாழ்க்கையில எனக்கு பண்ண துரோகத்தை எல்லாம் என்னால மறக்க முடியல சார். சரத்துக்கு இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவன் அதே இடத்துல கூட செத்து போயிருக்கலாம். அவன் பண்ண துரோகத்தினால இத்தனை வருஷம் நீ பட்ட ரணம், வேதனை, வலி இதெல்லாம் தெரிஞ்சுக்காம அவன் சாகக்கூடாதுன்னு ஆண்டவன் நினைக்கிறான். கவலைப்படாத, அவன் குணமாகி வரட்டும். அவனுக்கு சட்டப்படி என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அதை நான் வாங்கி தரேன். அவனை பார்த்துட்டு என்னால இங்க இருக்க முடியல சார். என்னையும் மீறி கோபம் வருது. தப்பு பண்ணிடுவனும்னு பயமா இருக்கு. நீ வீட்டுக்கு போமா. சார், எனக்கு 2 நாள் லீவு வேணும். பசங்களோட எங்கேயாவது போகணும்னு தோணுது. தட்ஸ் கரெக்ட். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஃபேமிலியோட வெளியே போனா அது எல்லாத்தையும் மறந்துடுவோம். நீ போயிட்டு வாம்மா.
இப்பதான் சார் எனக்கு கொஞ்சம் நார்மலா இருக்கு. குட். நான் கூட 2-3 நாள் சிங்கப்பூர் போறேன். போயிட்டு வந்த உடனே சரத் மேட்டர் பத்தி பேசுவோம். யா, தேங்க்யூ சார். போயிட்டு வாம்மா. இங்க என்ன பண்ற? என்ன விஷயம் சொல்லு. இல்ல, மெடிசன் ஆர்டர்லாம் கோட் பண்ணி கேட்டிருக்காங்க. உடனே மெயில் பண்ணணும்னு சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு. இத கேட்கவா எம்டி ரூம்குள்ள வந்த? பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல சிவா இருப்பாரு, அவர்கிட்ட சொல்லி மெயில் பண்ண சொல்லு. ஓகே மேம். அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் மகாபலிபுரத்துல ஒரு ரிசார்ட் புக் பண்ணு. நானும் என் பொண்ணுங்களும் வீக்கெண்ட் அங்கதான் ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஓகே மேம். சீக்கிரம். அப்புறம் சார், என்ன இவ்வளோ அவசரமா கூப்பிட்ட? உங்க ஹாஸ்பிட்டல்ல சரத்னு ஒரு பேஷண்ட் இருக்கார்ல? ஆமா. இப்போ ஒரு என்ன கண்டிஷன்ல இருக்காரு? ஏன்? ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு. இப்போ அந்த சரத்தை நம்ம முடிக்கணும். என்னைய சொல்ற? இங்க பாருங்க, ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்காதீங்க. நீங்க சொல்ற வேலையை நான் செய்யறேன். அதே மாதிரி எனக்கு நீங்க உதவி பண்ணணும். உதவி பண்றது ஓகே, ஆனா நீ என்ன கொலையில பண்ண சொல்ற? உங்களுக்காக நானும் பண்ணுவேன்ல. இங்க பாருங்க, எங்க ஆளுங்களை அனுப்பி நாங்களே முடிச்சிருவோம். ஆனா அந்த சரத்தோட சாவு இயற்கை நடந்த மாதிரி இருக்கணும். அதான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற உங்ககிட்ட வந்து உதவி கேட்கிறேன். சொல்லுங்க சார். இங்க ஐசியூல இருக்கிற சரத்துங்கிற பேஷண்ட பார்த்த உடனே ஜீவா ஓவரா ரியாக்ட் பண்றாங்க. ஓ. ஹலோ சார். யாரு? அந்த கலெக்டரோட ரிலேட்டிவ் சொல்றீங்களா? ஆமா சார். அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, இந்த கையாலதான் அவனை கொலை பண்ணணும். நான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். அவனுக்கு சட்டப்படி என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அத நான் வாங்கி தரேன். சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் மகாபலிபுரத்துல ஒரு ரிசார்ட் புக் பண்ணு. நானும் என் பொண்ணுங்களும் வீக்கெண்ட் அங்கதான் ஸ்பெண்ட் பண்ண போறோம். அப்படியா? ஆமா சார். ஓகே. நான் பாத்துக்கிறேன், நீ வை. என்ன சார், நான் முக்கியமான மேட்டர் பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு இறங்கி வந்துட்டீங்க. இது பார், டாக்டருங்கிறவன் உயிரை காப்பாத்துறவன். அவனையே நீ கொலை பண்ண சொல்ற? என்ன டென்ஷன் ஆயிட்டியா? நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு டாக்டரை கொலையெல்லாம் பண்ண சொல்லாத. அதுக்கு வேற ஆள் இருக்காங்க. என் ஹாஸ்பிட்டல்ல ஜீவான்னு ஒருத்தி. சார். ஓ, உனக்கு தான் அவளை நல்லா தெரியுமே. அன்னைக்கு சட்டை இல்லாம உன்னை ஹாஸ்பிட்டல்ல ஓட விட்டு அடிச்சாளே. சார், அவளை பத்தி மட்டும் பேசாதீங்க. இப்போ எனக்கு அவ்வளவு கோபம் வருது. டென்ஷன் ஆவாதையா. இப்போ நமக்காக அந்த ஷரத்தை ஜீவா தான் கொலை பண்ண போறா. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, நான் பிளான் பண்ணிட்டேன். என்ன பிளான் சார்? அதெல்லாம் கார்ல போறப்ப சொல்றேன். இப்ப நீ வண்டியில ஏறு. மேட்ரு முடியலன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன? வா, பாத்துக்கலாம், வா. அப்புறம் பொண்ணுங்க அப்புறம் சொன்னாலே அதுக்கு 7-8 மீனிங் இருக்கு. இதுவரைக்கும் உன்கிட்ட எத்தனை பொண்ணுங்க அப்புறம் அப்புறம்னு சொல்லிருக்காங்க? அம்மா தாயே, இது வேறயா? டைம் ஆகுது, சீக்கிரம் கிளம்பி வா. பிலிம்க்கு 2 டிக்கெட் இருக்கு. உன் கூட
பிலிம்க்கு. ஏன்? நீ ஆர்ட் பிலிம்னு ஏதாவது ஒரு கொரியன் படத்துக்கு கூட்டிட்டு போய் உட்கார வைப்ப. ஆனா அவனுங்க கொட்டாவி விடுறதையே 3/4 மணி நேரத்துக்கு காமிச்சிட்டு இருப்பானுங்க. என்னால முடியாதுப்பா. ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட கலாரசனே இல்லையாடி? யார் இது கலா? வேணாம் தாயி, ஒரு டிக்கெட்டை கிழிச்சு போட்டு நான் மட்டும் படத்துக்கு போயிட்டு வரேன். என்ன? அப்போ கழட்டி விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஷோ, உனக்கு தான் படம் பிடிக்கலன்னு சொன்னேன்ல. பிடிக்காத படத்தை எதுக்கு பார்க்கணும்? படம் தான் பிடிக்காது, உன்னை பாத்துக்கிட்டே இருப்பான்ல. அப்போ என் மேல கண்ணு வச்சிட்டேன்னு சொல்லு. ஆமா ஆமா, உங்க அம்மா கிட்ட சொல்லி திருஷ்டி சுத்தி போட சொல்லு. தாரா, தாரா, ஹே, அம்மா வந்துட்டாங்க. நான் அப்புறம் பேசுறேன். பாய். ஓகே. மா, தாரா எங்க? இங்கதான் இருந்தா. மொட்டை மாடிக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். தாரா, தாரா, வரேம்மா. இன்னைக்கு நாம வெளியில போறோம். நிஜமா? நிஜமா. எங்க? ஒரு நாள் தான். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடலாம். கிரேட், சூப்பர். அம்மா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிடுறேன். ஓகே, போ. சாரிம்மா, நாம இன்னொரு நாளைக்கு போகலாமா? ஏன்? ஆமா, இப்படி மூஞ்சி வச்சிட்டு இருந்தா பிக்னிக் நல்லாவா இருக்கும்? ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லாதான் இருக்கேன். நான் வெளியில போகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக உன்னை கஷ்டப்படுத்தி தான் நான் சந்தோஷமா இருக்கணும்னு இல்லம்மா. பரவாயில்ல, இன்னொரு நாள் போய்க்கலாம். இங்க வா. நிஜமா தான் சொல்றேன். ஆபீஸ்ல லீவ் எல்லாம் சொல்லிட்டேன். நாம போறோம். இந்த வீக்கெண்ட்ல சந்தோஷமா இருக்க போறோம். சந்தோஷமா போறோம். செமையா என்ஜாய் பண்றோம். ஓகே. நானும் என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்றேன். ஹலோ சித்து, நான் ஃபிலிம்க்கு வர முடியாது. ஏன்? அம்மா இன்னைக்கு வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? சரி, ஓகே, போயிட்டு வா. சித்து, இவ்வளவுதான் உன் ரியாக்ஷனா? ஏய், நான் உன்னை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்தானே சொல்றேன். உன் மூஞ்சி. உன் கூட சினிமாக்கு வரல, வெளியில போறேன்னு சொன்னா உடனே போயிட்டு வான்னு சொல்லுவியா? இதே நானா இருந்தா உன்கிட்ட சண்டைக்கு வந்திருப்பேன். இப்ப மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், உனக்கு என் மேல உண்மையாவே லவ் இருக்கா, இல்ல சும்மா டைம் பாஸ்க்கு பழகுறியா? என்ன நீ அம்மா கூட போறேன்னு சொல்றப்போ நான் வேணான்னு சொல்ல முடியுமா? ஒரு வார்த்தை, அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை நீ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு வான்னு சொல்லிருந்தா பரவாயில்ல. கேட்ட உடனே போயிட்டு வான்னு சொல்ற. அம்மா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு சண்டை போடாம போயிட்டு வா. அவ்வளவுதான் சொல்லுவேன். எனக்கு வேலை இருக்கு, நான் போகணும். ஓகே, பாய். முடி வெட்டினாதான் ஃபோர்ஹெட் கொஞ்சமாவது கவர் ஆகும். ஓகே, வெட்டிக்கோ. இங்க பாருங்க, முடி வெட்டினதுக்கு அப்புறம் நல்லா இல்லனா நானா வெட்ட போறேன். நீங்க தான் பொறுப்பு. சரி, வெட்டிக்காத.
முடி கம்மியா இருந்தா தாங்க மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி கம்மியா ட்ரெஸ் வாங்கினா கூட மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல. என்ன சொல்றீங்க? வெட்டிக்கோன்னு. நானே என்னை எப்போ லே ஆஃப்ல வெட்டி விட்டுருவாங்களோங்கிற பயத்தில் உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ வந்து வெட்டிக்கட்டுமா வேணாமா? கான்சன்ட்ரேட் ஆன் த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்.